ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி என்னோடய சின்ன பையனோட பர்த்டேக்கு மாசாணியம்மன் கோவில் போயிருந்தோன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். காலையிலே கோவில் போயிட்டு டேவை பக்திமயமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணலான்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். அங்கேருந்து இங்கே திருப்பூர்லேருந்து போனால் ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் மாசாணியம்மன் கோவில் வரும். ஸோ ஃபஸ்ட்டே நாங்கள் கோவில் போயிட்டதுனால அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது மங்கி ஃபால்ஸு, அதுக்கப்புறம் ஆலியா டேம் அந்த மாதிரி வரும். ஸோ மங்கி ஃபால்ஸ் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் அந்த சோதனை சாவடிக்குள்ளே என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கி உள்ளே போயிடணும். நாங்கள் ஃபஸ்ட்டு டைகர் ரிசர்வில் போயிட்டு ஜீப்பில் போயிட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக போனோம். பட் அங்கே 2 ரீச் ஆகணும். அது பரம்பிக்குளம்னு அந்த ஏரியாவுக்கு தான் போகணும். 2 ரீச் ஆகிட்டு 4 வரைக்கும் சுற்றி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொன்னாங்க. ஸோ எங்களால் அது போக முடியல. சரி, ஓகே, இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி ஃபால்ஸ் வந்துட்டோம். கவி அருவின்னு என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருந்தது. மங்கி ஃபால்ஸுன்னு பேருக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே அந்த அகநானூறு பாடல்களில் மங்கியை பற்றி வரதெல்லாம் இங்கேயே பொறிச்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம புக்கில் படித்ததெல்லாம் அந்த பிளேஸோட கனெக்ட் ஆகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மங்கி ஒரு பலாப்பழத்தை மற்ற மங்கீஸோடு ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க. இன்னொரு பாடல் 3 மங்கீஸ் அந்த அருவியோட ஓசையோட மயில்கள் ஆடுறத பார்த்து ரசிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. அகநானூறு பாடல்கள்லாம் எப்படி எழுதியிருக்காங்க, ஒவ்வொரு பிளேஸ்லேயும் போய் ரசித்து எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபால்ஸ் மேலேருந்து தண்ணி பயங்கரமாக ஊற்றிட்டு இருந்துச்சு. நாங்கள் சீசன் டைம் இல்லை, ஸோ கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் பயங்கர கூட்டமாக இருந்தது. அன்றைக்கி சண்டே வேறு, ஸோ பயங்கர கூட்டமாக இருந்தது. மங்கி ஃபால்ஸில் மங்கீஸ் எல்லாம் நிறையவே இருந்தது. அப்பா அம்மாலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. விண்டு சீசனுங்கிறதுனால தண்ணி ரொம்ப சில்லுன்னு வந்துருந்துச்சு. ஸோ அம்மா பயந்துட்டு குளிக்க போகிறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய பசங்களாம் வாங்க அம்மாச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி குளிக்க வச்சாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃபால்ஸ் நல்லாவே இருந்தது. சரி, ஓகே, ஃபால்ஸ் முடிச்சுட்டு அப்படியே ஆலியா டேம் போயிட்டு அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். போகிற வழியில் இந்த பலூன் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஆலியா டேம் போயிட்டோம். மங்கி ஃபால்ஸ் அம்மாலாம் எவ்ரி டைம் நான் ட்ரிப் போகும்போதும் அம்மா அப்பாலாம் கூப்பிடுவேன். பட் அவங்க வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. பட் இந்த டைம் தான் வந்தாங்க. லைஃப்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபால்ஸில் குளிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் ஆல்ரெடி டெம்பிள்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். பட் இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாக்கெல்லாம் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போனதில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கும் மனசுக்கு நிறைவாக இருந்தது. கஷ்டப்பட்டு அவங்க நம்மளை வளர்த்துருக்காங்க. நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும்போது அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த இது இன்றைக்கி நிறைவேறினது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆலியா டேமில் என்ட்ரி டிக்கெட் 10 ரூபீஸ் போட்டாங்க. போன உடனே சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே மங்கீஸ் எல்லாம் முகம் காதெல்லாம் மங்கியோட முகம் காதெல்லாம் பிளாக் கலரில் இருந்தது. அது என்ன டைப் ஆஃப் மங்கின்னு தெரியல. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா நிறைய இருந்தது. ப்ளே கேம்ஸும் நிறைய இருந்தது. பிரேக்கிங் டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்களும் என்ஜாய் பண்ணோம். பசங்களும் போட் ரைடெலாம் போனாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பேர பிள்ளைங்க போட் ரைடிங் பண்ணுறத பசங்க அம்மா அப்பா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க, ரசித்து. ஃபாஸ்ட்டாக கையெல்லாம் வலிக்குது ரைட் பண்ணி அப்படின்னு சொல்லி பசங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஃபைனலாக மேலே மலை அந்த டேமில் ஏறி மலையெல்லாம் ரசிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினோம். இது மேக்ஸிமம் 200 ஸ்டெப்ஸ் கிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மூச்சு வாங்கினுச்சு, ஏறவே முடியல. பட் இருந்தாலும் ஏறினதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினது இருந்தாலுமே அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃப்ரெஷ் ஏர் ரொம்ப இதமாக இருந்துச்சு மனசுக்கு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருந்தது. அந்த கருமேகங்கள்லாம் அந்த மலையில் படும்போது அப்படியே நம்ம மலை உச்சியில் ஏறினா அந்த மேகங்கள்லாம் கையில் பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி என்னோடய பசங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு உடனே சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. நம்மளும் இந்த எண்ட்லேருந்து பார்க்கும்போது மேகங்கள் அங்கே போய் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு. ஸோ அந்த எண்டில் நம்ம போயிட்டால் மேகங்களை தொட்டுடலாம் அப்படின்லாம் நம்ம சின்ன வயசில் நினச்சதுண்டு. நீங்களாம் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா. அதே மாதிரி நம்ம குழந்தையும் நம்மளை பார்த்து இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்களோட மனசு அப்படின்றது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. பட் ஆலியா டேமில் எல்லாமே ஓகே. பட் ஒரே ஒரு மைனஸ் தான் எனக்கு தோணுச்சு. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஒழுங்காகவே மெயின்டெனன்ஸ் சுத்தமாக சரியில்லை. அங்கே ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கார். எல்லாரையுமே 6 ஆன உடனே போங்க போங்க போங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எனக்கு ஒரு மைனஸாக தோணுச்சு.
நீங்களும் வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா திருப்பூர் பொள்ளாச்சி இந்த சைடு வந்து இந்த ஆலியார் டேம் மங்கி ஃபால்ஸ் வந்து பயங்கரமான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்கள் ஏரியா சைடும் இந்த மாதிரி ஒரு ஒன் டே ட்ரிப் போகிறதுக்கு நல்ல பிளேசஸ்லாம் இருந்தால் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க அந்த ஏரியாவாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைஃபோட ரன்னிங் ரேஸில் இந்த மாதிரி ஒரு பிரேக் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. நாங்களும் வந்து அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலாக வந்து ஒரு வியூ வந்து அந்த டேம்லேருந்து நின்று அந்த மேகக்கூட்டங்கள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்களும் கண்டிப்பாக ட்ரிப் போயிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.